ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக பீனட் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது கீ பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக. ஆனால் நாங்கள் இன்றைக்கி இதுக்கு கீ எட் பண்ணாமைக்கு ஆயில் எட் பண்ணி தான் செய்ய போகிறோம், நல்ல லேஸான மெத்தடில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 கப் பீனட் எட் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வறுத்த பீனட்டு இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட தோல் எல்லாம் இந்த மாதிரி கலட்டிட்டு இந்த பீனட்டை மட்டும் வேறு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் எட் பண்ணிட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். 2 பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சிடுங்க. இதை மிச்சம் பவுடர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையாக இருக்கணும், அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கணும். இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே மிக்ஸி ஜார்லேயே நான் 3/4 கப் சுகர் எட் பண்ணிட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுக்கிறேன். நான் ப்ரௌன் சுகர் தான் எட் பண்ணுறேன், ஒயிட் சுகர் எட் பண்ணினாலும் ஓகே. பீனட் எட் பண்ண பவுல்லே நான் சுகரையும் எட் பண்ணுறேன். இது கூட 1.5 கப் கோதுமை மாவு எட் பண்ணுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் எட் பண்ணிட்டு பேக்கிங் சோடா 2 பிஞ்ச் அளவுக்கு எட் பண்ணுறேன், அதாவது ஆப்ப சோடா. ஆப்ப சோடாக்கு பதிலாக இதே அளவுக்கு பேக்கிங் பவுடர் எட் பண்ணினாலும் ஓகே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஆயில் எட் பண்ணுறேன். ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கிறேன். நான் இதில் 3/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எட் பண்ணுறேன். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து எட் பண்ணுங்கள், அப்போ தான் குக்கீஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் 3/4 கப் ஆயில் தான் எட் பண்ணணும்னு இல்லை, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக நீட் பண்ணக்கொள்ளுக்கு இதில் கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நீட் பண்ணதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள். இதில் வெடிப்பு வராமைக்கு நல்ல போல்ஸ் பிடிப்படணும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி ஓகே. இப்போ நான் குக்கீஸ் செய்கிறதுக்கு இதில் போல் பிடிச்சி எடுக்கிறேன். மிச்சம் பெரிய போல்ஸாக பிடிச்சிடாதீங்க. கீ பிஸ்கெட்டுக்கு எந்த அளவுக்கு பிடிப்பீங்களோ அதே சைஸுக்கு பிடிச்சிடுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு போல் பிடிச்சதுக்கப்புறமா இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்காக வேண்டி நான் ட்ரேயில் வைக்கிறேன். ட்ரேயில் வைக்கிறதுக்கு முதல் நான் ஏற்கனவே பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயிலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பட்டர் ஷீட் வச்சு தான் நீங்கள் ட்ரேயில் வைக்கணும் இல்லை, பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக ஆயில் மட்டும் ட்ரேயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சாலும் ஓகே. இப்போ இதை அப்படியே எடுத்து அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவனில் வைக்கிறதுக்கு 2 மினிட்ஸ்க்கு முதல் அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுக்கிறேன். நல்ல குக்கீஸ் நல்ல பேக் ஆகி நல்ல சூப்பராக வந்திக்குது. நான் இதில் 25 குக்கீஸ் செஞ்சு எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நல்ல டேஸ்டான சூப்பரான குக்கீஸ் நல்ல ஈஸியாக ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.